இந்த உலகப்போர் 3 உலகப்போர் கூட ஓஞ்சிடுச்சு. நம்ம மாமியார் மருமகள் சண்டை ஓயறதே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் குருவும் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சரியில்லைன்னா இது விஷயம் கண்டிப்பாக ஏற்படும்ன்ற ஒரு விதி. இந்த 2 குரும் கெடாத ஜாதகமாக அமைஞ்சு அந்த ஃபேமிலியில் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டோம்னு வச்சுங்களேன், மாமியார் மருமகள் சண்டை வராது. அகத்தியர் நல்ல குரு, எவ்வளோ சப்த ரிஷிகள் இருக்காங்க, சப்த ரிஷிகளை டெய்லி வணங்கிடணும். ஜீவ சமாதிகளுக்கு போவாங்க. மயிலாப்பூரில் இப்போ சென்னையில் இருந்தாங்கன்னா மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வடக்கில் வெள்ளீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் ஒழுங்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா போதும். வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவுகளில் மீண்டும் உங்களோட இணைவதில் மிக மிக சந்தோஷம். ஜிவி கம்யூனிகேஷன் குழுவின் சார்பாக இந்த எபிசோட்ஸில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 3-4 நாட்களாக மலேசியாவிலேருந்து ஈப்போ என்ற இடத்துலேருந்து ஒரு ஆன்மீகவாதி, அவர் பெயர் சரவணன், அவர் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு என்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னாரு. இது ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் இது ஏதோ நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்க, ஆனால் மலேசியா நம்பர்லாம் வந்துச்சு கரெக்டாக. சரின்னு சொல்லிட்டு வாங்க சார் வீடியோ காலில் வாங்க அப்படின்னு வீடியோ காலில் வந்தார். அவருடைய நிறைய ஆன்மீகம்லாம் அவருக்கு என்ன பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கார் அவர். அங்கே ஆன்மீக பொருள்களை ஆன்லைனில் சேல் பண்ணுறாரு. இந்தியாவுக்கு வந்தும் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. நல்ல சர்வீஸு மற்றும் பல பிஸ்னஸ் பண்ணுறாரு போகிறாரு. அவர்கிட்ட அப்புறம் அவர் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சார். இந்த மலேசியா தமிழ்நாட்டில் தான் போய் மலேசியாவில் செட்டில் ஆகிருக்காரு. தமிழ் நல்லா பேசுகிறாரு, நல்லா குரலும் நல்லா இருந்துச்சு. அப்போ சொன்னார், இது மாதிரி சார் உங்களை ஆன்லைனில் சில கேள்வியெல்லாம் கேட்க நீங்கள் அனுமதிப்பீங்களா சார்னாரு. சரி, நம்மளுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்ட்டு இப்போது இது எடுக்கிற டைமில் மலேசியாவில் ஒரு 7:30 மணி இருக்கும். அதனால் இப்போ ஆன்லைனில் வந்திருக்காரு. வணக்கம் சரவணன். வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சரவணன் உங்களுடைய கேள்விகள்? சார் நிறைய உங்களுடைய எல்லா வீடியோவும் நான் தொடர்ந்து பார்க்குறேன் சார். ரொம்ப நல்ல நிறைய கருத்துக்கள் சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் சொன்னீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைங்கிறதா ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 1000 பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த மாமியார் மருமகள் சண்டை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கல்யாணம் ஆன ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டைக்கு நடுவில் நான் மாட்டணும் முழிக்கணும்னு எனக்கு தான்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாமியார் மருமகள் சண்டை தீர்க்கிறதுக்கு ஜீவநாடியில் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? இப்போ இது ரொம்ப சுயநலமான கேள்வியாக எனக்கு படுது. ஏன்னா இதுக்கு முந்தின கேள்வி எனக்கு கல்யாணம் ஆகலை சார்னு சொன்னேன். சரி போனால் போது நான் என்ன பண்ணேன், தம்பி கல்யாணம் ஆண்டு மலேசியாக்கெல்லாம் வாங்குங்கன்னு சொல்லி நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்ட பிறகு இப்போ டப்பால்னு குண்டத்துக்கு போட்டேன். மாமியார் மருமகன் சண்டை, கவலைப்படாது, உங்களுக்கு நான் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து முதல்ல உங்கள் அம்மாவுக்கும் நீ கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கும் ஜாதகம் பொருத்தமாகுதுன்னு பார்த்தோம். சரி சார், என்ன உனக்கு அதுக்கு பொறுத்தங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். என்ன அதை விட உன் சிஸ்டர் இருக்காங்க பாரு, யாரு வரப்போகிற மனைவியோட நாத்தனார், ஆமாம், அவங்களுக்கு பரிகாரத்தை பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவோம். ஓகே சார். இந்த உலகப்போர் 3 உலகப்போர் கூட ஓஞ்சிடுச்சு. இப்போ கூட ஒரு 4வது உலகப்போர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாயா இருந்தால் கூட நம்ம மாமியார் மருமகள் சண்டை ஓயறதே கிடையாது. பேசாத மாமியார், ஊமையாகிற மாமியார் மருமகளை பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சிடறான்றாரு. ஒரு ஊமை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரோம், மாமியாரை பார்த்தோன்னா அவ பேச ஆரம்பிச்சிடறான். இது என்னன்னு எனக்கு புரியல. என்ன அகத்தியர் ஜீவநாடில் நிறைய விஷயங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு வீட்டில் குரு, ஒரு ஜாதகத்தில் குருவும் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சரியில்லைன்னா இது விஷயம் கண்டிப்பாக ஏற்படும்ன்ற ஒரு விதி. இதை நான் அவர் சொன்ன பிறகு நிறைய இடத்துல நான் என்ன பண்ணேன், இதை ஆராய்ச்சி பண்ணேன். இப்படி தான் இருக்குமோன்னு. எங்கெல்லாம் மாமியார் மருமகள் சண்டை நடக்குது, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்ற போது இந்த ஆங்கிளில் நான் பார்க்கும்போது பல அற்புதமான விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அது நம்ம தேங்க்ஸ் டு அவர் மகரிஷி அகத்தியர், அவர் கொடுத்த அந்த ஜீவநாடி. இந்த குருவும் சுக்கிரனும்
ஒருத்தர் வந்து அசுரகுருன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து தேவகுருன்னு சொல்கிறாங்க. சுக்கிரன்றவர் அசுரகுரு, தேவகுருன்றவர் மைல்டான நல்ல குரு. இந்த 2 குரும் கெடாத ஜாதகமாக அமைஞ்சு அந்த ஃபேமிலியில் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டோன்னு வச்சுங்களேன், என்ன மாமியார்மார்கள் சண்டை வராது. நீங்கள் சொல்கிற எக்ஸெப்ஷனில் நான் நிறையா பார்த்துக்கிறேன், எக்ஸெப்ஷன்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். சில மாமியார் தாயாகவே மாறி என்ன மருமகளை பார்த்துக்கிறாங்க, மருமகள் ஒரு பெண்ணாகவே மாறி தாயை பார்த்துக்கிறாங்க. நம்ம வந்து யூனிவர்சலாக மாமியார் மருமகள் சண்டைன்னு ஒரு டப்புன்னு ஒரு இது பண்ணாங்க. அகத்தியர் நல்ல குரு, எவ்வளோ சப்த ரிஷிகள் இருக்காங்க, இந்த சப்த ரிஷிகளை டெய்லி வணங்கிடணும். வணங்கிட்டு ஜீவ சமாதிகளுக்கு போகணும். சுக்கிரன் அவர் தான் ரொம்ப ஈஸி வணங்குறதுலையே. குருக்காவது ரொம்ப அதிகமான விலையுண்ட எல்லோ சஃபையர் போடணும்பாங்க. சுக்கிரனுக்கு டைமண்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வெள்ளி காப்பு போட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. வெள்ளீஸ்வரர் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர், சுக்கிரனுக்காக ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகலாம். சுக்கிரனுக்காக நிறைய கோயில்கள் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிரன். இப்போ ரெண்டுமே பாருங்கள், வியாழன் வெள்ளி ரெண்டு பக்கத்து வியாழன் குருவோட நாள், வெள்ளி வந்து சுக்கிரனோட நாள். என்ன வியாழக்கிழமை ஒரு குரு போய் தரிசிச்சுட்டு வெள்ளிக்கிழமை போய் ஒரு வெள்ளீஸ்வரர், ஈஸ்வரனே சுக்கிரனாக வந்திருக்கார். ஒரு மயிலாப்பூரில், இப்போ சென்னையில் இருந்தாங்கன்னா மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வடக்கில் வெள்ளீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் ஒழுங்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா போதும். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு தாயாக இருக்கக்கூடியவங்க யார்? கடவுளில் தாயாக இருக்கக்கூடியவங்க காமாட்சி, காளிகாம்பாள். அங்கே சீச்சக்கரம்லாம் இருந்துச்சுன்னா அங்கே போனாலே போதும். அங்கே போய் ப்ரேயர் பண்ணாலும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், அங்கே பண்ணிக்கலாம். இப்படி போக முடியாதவங்க அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டால், இந்த குருவோட காயத்ரி மந்திரத்தையும் சுக்கிரனோட காயத்ரி மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் நல்ல இது வரும். குருக்கு வந்து உண்டான பயிர் வகைகள், அந்த பயிர் வகைகள் பார்த்துட்டு, அது எல்லாம் கூகுள்லாம் இருக்குது, பஞ்சாங்கத்தில் இருக்குது, அந்த பயிர் வகைகள் தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த மாமியார் மருமகள் சண்டை இருக்காதுன்னு நான் ஒன்று சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் பேசணும் சரவணன். ஒரு 10% 15% சண்டை இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அவங்க சண்டை போட்டுனோம்னா நீ ஜாலியாக இருக்கலாம் என்ன. அதனால் பரிகாரத்தை சொல்லிட்டோம், சண்டை டோட்டலாக அது இருக்காதுன்னு நான் சொல்லலை என்ன. கொஞ்சம் இருந்துட்டு போட்டோம், விட்டுரு என்ன. சரி, சண்டை போட்டவன் தான் சமாதானம் ஆகும் என்ன. ரொம்ப சமாதானம் வந்து நம்மளுக்கு பயம் வந்துடும். புரிஞ்சுட்டியா? நாடே அமைதியாக இருந்தால் என்ன ஆகும்? இப்போ கொரோனா காலத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள தானே இருந்தோம், எல்லாம் மாமியார் எல்லாம் மருமகள் எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை ஆகலையே. அதனால் ஒன்றும் ஆகாது, இந்த பரிகாரத்தை பண்ணால் போதும் சொல்லி உன்னுடைய வருங்கால மனைவியும் உன்னுடைய அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு பல கேள்விகளோடு நீங்கள் வருவீங்கன்னு தெரியும். மலேசியாவில் நீங்கள் இது கூடுமான வரைக்கும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பதிவுகளை நீங்கள் அனுப்புங்க, பயன்படுத்திட்டோம். எதாவது தேவைன்னா நாங்கள் கான்டாக்ட் நம்பர், எங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், மெயில் ஐடியில் வரட்டும். மெயில் ஐடியில் வரும்போது எந்த ஊர், என்ன பேர், உங்கள் தொலைபேசி என்ன கரெக்டாக போட சொல்லுங்கள் என்ன. மெயில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னுடைய எண் அப்படின்னு போட்டுறாங்க, அதை நாங்கள் காப்பி பண்ணி கால் பண்ண முடியல, டோட்டலாக இதாகிடுது. அந்த நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி போடுங்க. அதே மாதிரி யார் பேசுகிறாங்க, யார் பண்ணுறாங்க, என்னை கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு மெயில் வருது, எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு மெயில் வருது. சில பேருக்கு மெயிலை அனுப்புறதில்லை, வெறும் பிளாங்காக வருது. ஸோ என்னுடைய உதவியாளர்கள் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிடுறான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டால், உங்கள் இந்த நாங்கள் பதிவில் போட்டுறோம், நீங்களும் உங்களை மூலம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கொடுக்குற இமெயில் 2 இமெயில் ஐடி கொடுப்போம். இனிமேல் 2 இமெயில் ஐடிலும் போட்டுட்டு எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். எங்களால் இயன்ற அளவுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக பிரச்சனைகள் இல்லாத மக்கள் வாழ்வதற்கு ஜீவநாடி வழியாக நாங்கள் பதில் சொல்கிறோம்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். உங்களுக்கும் எங்கள் தமிழ்நாட்டு சார்பாகவும் எங்களுடைய ஜிவி குழுமத்தின் சார்பாகவும் மிகுந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.